ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கி தேவையான ஒரு விஷயந்தான் இது. நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு சங்கடம் ஒன்று அடிக்கடிக்கு தோன்றிகிட்டே இருக்கும். நிறைய வீண் செலவுகளாகுதே. நம்ம கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறோம். ஒருத்தரோட மற்றவங்க பொருளை கூட நம்ம எதையும் விரும்புகிறது கூட கிடையாது. பட் உழைச்ச பணமே இப்படி நிறைய வீணான விரயங்கள்லாம் நடக்குது. மருத்துவ செலவு, ஏதேனும் ஒரு பொருட்கள் ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் அடிக்கடிக்கு எப்போதாவது இதெல்லாம் நடந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சிலர் அடிக்கடிக்கு இதை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி வீணான விரயங்கள், பணச்செலவுகள் நடக்காமல் இருப்பதற்காக தான் ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தேய்பிரை துவாதசி. அந்த திதியில் நாம் ஐசிங் சக்கரம்னு சொல்லக்கூடிய ஒரு மாப்புரி சக்கரம்னு இருக்கும். அது ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோவில் இருக்கும், பாருங்கள். நீங்கள் அது ஒரு அழகாக தாம்பாளத்தில் கூட வரையலாம். ஒரு தாம்பாளம், பித்தளை தாம்பாளத்தில் பச்சரிசி மாக்கோலத்தில் அது ஒரு வட்டம் போட்டு நடுவில் ஒரு எஸ் மாதிரி போட்டிங்கன்னா அது அழகாக வந்துடும். அதை அழகாக நீங்கள் அலங்காரம்லாம் கூட பண்ணி அதுக்கு புஷ்பெல்லாம் சாத்தி இது பண்ணலாம். ஏன்னா அது மகாலட்சுமியோட வாகனமாக கருதுகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ லக்ஷ்மியோட ஸ்லோகங்களெல்லாம் சொல்கிறீங்களோ அவ்வளோ விசேஷம். இந்த நாள் என்ன அனுகிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த தேய்பிரை துவாதசியில் பண்ணுறதுனால நமக்கு வீணான விரயங்கள் ஏற்படாது அப்படின்றார் வாத்தியார். அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இது சனிக்கிழமையில் வர்றது இன்னும் ரொம்ப மகா விசேஷம் அப்படின்றாரு. இந்த வாட்டி நமக்கு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7-7:30 வரைக்குமே உங்களுக்கு துவாதசி தான் இருக்கும் அன்றைக்கி. ஸோ அதனால் இந்த சனிக்கிழமை துவாதசியில் இந்த பூஜையை நீங்கள் எல்லாருமே பண்ணணும். ப்ளஸ் ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பணம் விரயமாவது, வீண் செலவு நடக்கக்கூடாதுன்னா நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பணத்தில் புண்ணிய சக்தி நிரம்பி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அடிக்கடி குறிப்பிடுவார். நம்ம சம்பாத்திய பணத்தில் புண்ணிய சக்தி எப்படி பேர் எழுதியாக வரும் அப்படின்ட்டு யோசிக்கலாம். அப்படி இல்லை, ஒரு புண்ணிய சக்தி நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பணத்தில் புண்ணிய சக்தி வேணும்னா நம்ம ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம் உதாரணத்துக்கு அப்படி வச்சுட்டிங்க. அதில் ஒரு 500 1000 ஒரு உத்தமமான தான தர்மங்கள் நிச்சயமாக பண்ணணும். அதாவது தேவை அறிந்து குறிப்பறிந்து பிறருடைய என்ன தேவையோ அதை அறிஞ்சு ஒரு தான தர்மங்கள் கைங்கரியங்கள் ஈடுபடுவதனால 10,000க்கு ஒரு 1000 ரூபான்னா 1,00,000க்கு நீங்கள் எடுத்துங்களேன் 10,000. அந்த மாதிரி நம்மளோட சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு தான தர்மங்களில் செயல்படுத்தும் பொழுது அந்த பணமானது புண்ணிய சக்தியாகவே நம்மக்கிட்ட இருக்கும். அந்த பணம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி தான் அடையும், வீணான விரயங்கள் வராது. இதுதான் பணத்துக்கு புண்ணிய சக்தி சேர்க்குற ஒரு விசேஷம். இதை தான் வாத்தியார் அடிக்கடி குறிப்பிடுவார். அவர் ரேஷோ நிறைய சொல்லுவார். பட்டு நம்ம அவ்வளோ கூட சொல்லலை. ஏன்னா புதுசாக நிறைய அன்பர்கள் கேட்பீங்க இல்லையா. அதனால் உங்களால் முடிஞ்ச முதல் ஒரு மாத வருமானத்தில் ஒரு பகுதி முதல்ல தர்மத்துக்கு, தான தர்மங்களுக்கு எடுத்து வைக்கிறதுனால பணத்தில் கர்மவினை சேராது. அதனால் வீண் விரயங்கள் ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். கூடுதலாக சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரதோஷம் சனி மகா பிரதோஷமே பார்த்துட்டிங்கன்னா துவாதசி தான் ஃபுல்லாக 7-7:30 வரைக்குமே இருக்குது. அந்த துவாதசியில் தான் உங்களுக்கு பிரதோஷமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்பொழுது இருக்குது வச்சிங்களேன். ஏதோ ஒரு அபூர்வமான பிரதோஷம் தான் அது. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரதோஷ வேலைன்றது நரசிம்மருக்கும் உகந்தது. ஸோ அது துவாதசியும் பிரதோஷமாக சேர்ந்து இந்த மாதிரி அமையும் அற்புதமான, அதுவும் சனிக்கிழமை, அதுவும் பெருமாளுக்குரியது அற்புதமான அந்த வேலையில் நம்ம சிவாலயங்களில் அமர்ந்து இருந்தாலும் சிவாலயங்களில் நிறைய தூண்களில் நரசிம்மமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார். அவருக்கு கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் முடிஞ்சதுன்னா லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம் அப்படின்ற ஒரு விசேஷமான துதி, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நரசிம்மர் துதிகளெல்லாம் கூட சொல்லுங்கள். இதெல்லாம் கூட விசேஷமான செல்வ விருத்தி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான பூஜை முறைகள் இதெல்லாம். இந்த மாதிரி பிரதோஷத்தில் துவாதசியே திதியே மட்டும் நிரம்பி வர்றது ரொம்ப அபூர்வம். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதே பெரிய விஷயம். அது இந்த வாட்டி நமக்கு மே 24 சனிக்கிழமை அந்த மாதிரி தான் துவாதசி நிரம்பி இருக்கும் பொழுது தான் பிரதோஷமே நடக்குது. ஏன்னா மறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை 3 மணி 3:30 முடிஞ்சிடும் இது திரியோதசி. ஸோ அதனால் சனி மகா பிரதோஷம் துவாதசி பிரதோஷமாக இருக்கிறதுனால நம்ம கூடுதலாக
காலையில் இந்த மாதிரி நீங்கள் ஐசிங் சக்கரம் பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு மாலையில் போய் நீங்கள் பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறதுனால நிச்சயமாக அந்த பணத்தில் நம்ம சம்பாதித்த பணத்தில் நிறைய புண்ணிய சக்திகள் சேரும். அதன் மூலிமா வந்து வீண் விரயங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஓம்.